ஏதோ சப்போர்ட்டு கிடைக்கல யாருக்கும். எந்த கட்சியும் எதுவும் விஜய் கட்சி சார்பாக கூட எந்த சப்போர்ட் கிடைக்கல. எங்கேருந்து யாரும் வந்து கூப்பிட்டு பேசல உங்களுக்கு? இல்லை, எல்லாம் பேசுகிறாங்க, மேலே பேசுகிறாங்க, அவ்வளோதான். என்ன மாதிரியான இழப்பீடோ என்ன எதிர்பார்க்குறாங்க வீட்டிலேருந்து? நீங்களாக இருக்கட்டும், என்ன அவ்வளோ யாரும் அவ்வளோ எதிர்பார்க்கல. இது அது வேணும்னு அவர் எப்படி போனார் அந்த மீட்டிங்க்கு? அவருக்கு ரசிகரா இல்லை கட்சிக்காரர்? அவர் எனக்கு ரசிகர் இருக்கலாம், கட்சிக்காரர் எனக்கு தெரியல. அதான் அவர் இதுவரை கலந்தது தான். நான் நேற்று ஊரில் இல்லை, இப்போ தான் வந்தாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு, போஸ்ட்மார்ட்டம் இருக்குது, இதுக்கு ஒரு விடிய கிடச்சதான் அடுத்த டிப்ஸ்ன்னு சொன்னாங்க. இல்லை, அவர் இந்த மீட்டிங் தான் போகிறேன் அப்படின்னு வீட்டில் ஏதோ சொல்லிட்டு போனார். வீட்டில் அக்கம் பக்கம் சொல்லிட்டு போயிருக்காரு, எல்லா ஊரே சொல்லிட்டு போயிருக்கேன், மீட்டிங் போகிறேன், பாஸ் கிடச்சதுன்னு சொன்னார், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் எல்லாம் நான் டைரக்டாக பேசலாம், எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட் என்ன கேட்குறீங்களா? எப்படி என்னன்னு கேட்குறது? சூரஜ் வேணும் கேட்குறேன், கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? சொல்லுது ஒரு பணம் எவ்வளோ யார்கிட்ட கொடுத்தாலும் சரி அதுக்கு ஈடு வராது. அந்த இதுக்கு சப்போர்ட்டுக்கும் ஒன்று யாருமே பண்ண மாதிரி தெரில எனக்கு. நான் வந்த வரைக்கும் எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க தவிர யாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணல இது வரைக்கும். நம்ம பேசி எல்லாம் ஆளுக்கு 5-10 கொடுத்து அனுப்பிச்சிடலாம் சொல்லியிருக்கோம். அவரோட உடல்நிலை இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டுருச்சிங்களா? இது வரைக்கும் உடல் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருது. இவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உடம்பு சரி அப்படி இப்படின்னு. இந்த ஒரு இல்லை, அவர் வெயிலில் இப்போ எப்படி ஆயிடுச்சின்னு தெரியல. நம்ம அவனுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்கல, அதனால் அது கரெக்டாக சொல்ல முடியல. இல்லை அது தெரியல சார், அவர் எதுவும் பேசல, அவர் எதுவும் சொன்னதில்லை. அந்த அக்காவும் எதுவும் சொன்னதில்லை, நாங்கள் தெரியல. எனக்கு தெரிஞ்சால் பேச சொல்லிக்கலாம், ஆமாம் ஆயிருக்கு இல்லை ஆகலான்னு சொல்லிக்கலாம். அந்த அளவு தெரியல. பார்ப்போம், இதை பண்ணிக்கலாம் வரோம் பார்ப்போம், அவ்வளோதான். உடல் அது நிஜமாக சொல்ல, அவரும் சொன்னார். நான் நேற்று கேட்டேன், இவர் எந்த அரசியல் போக மாட்டோம் அதிகமாக, பாஸ் எப்படி கிடச்சது இல்லை அவருக்கு யாரும் கொடுத்தாங்களா இல்லை அவர் கூப்பிட்டு போனாங்கன்னா நிஜமாக தெரில. இல்லை அது மாதிரி ஆள் இல்லை, இருந்தாலும் தெரில. தெரிஞ்சால் நம்ம பேசிக்கலாம். நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சால் நம்ம சரி இந்த மூலியம் பாஸ் கிடச்சிருக்கிறதுலாம் அவர் ரசிகராக இல்லை கட்சிக்காரன்னு சொன்னால் விஷயம் நம்ம தெரியல, அந்தளவுக்கு தெரியல. குடும்பத்துக்கு ஏதாவது உதவித்தொகை வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாரும் அதான் நான் ஆசைப்பா. இப்போ அவர் இல்லை, நம்ம என்ன தான் கொடுத்தாங்கன்னா அவன் அது பத்தாது. சூரஜ் ஈடு வராது, அவர் அந்த அக்காவுக்கு வராது. அதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணும். அதுவும் ஒன்று எனக்கு இப்போது நான் ஒரு மணி நேரம் சும்மா அப்டேட்டில் இருக்கேன், எனக்கு எதுவும் தெரில. அதான் என்ன தெரில, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் யார் பேசுறேன்னு தெரில அவங்களுக்கு. இப்போ யார் எந்த கட்சிக்கார யாரை எது சப்போர்ட்டாக பேசுகிறாங்களா இல்லை எதுக்கு பேசுகிறாங்க அவங்க புரிய மாட்டேங்குது. இல்லை மீடியா பேசுகிறாங்களா, அவங்களுக்கே யாருக்கிட்ட என்ன பேசுகிறது தெரில. ஏற்கனவே நம்ம வேறு தான் இருக்கும், ஒரு நார்மலாக இருக்கும், ஒரு இதாக இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த அதிர்ச்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன புரியல, யாருக்கிட்ட என்ன பேசுகிறது தெரியல. இன்னும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு புதுசாக இருந்துதான் தெரிய மாட்டேங்குது அவருக்கு கரெக்டாக. அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணலான்னு ஒரு புரியல. கொஞ்சம் காத்துட்டு பார்ப்போம். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வாங்கிட்டு கிளம்புறீங்களா? இல்லை, போஸ்ட்மார்ட்டம் முடித்து கிளம்பாமல் இல்லை, இது ஒரு விடிய கிடைக்கணும். உடலை வாங்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா சொந்த ஊருக்கு எடுத்து போகிறது தான். ஆனால் என்ன ஒரு உயிருக்கு ஒரு மதிப்புனா ஒரு பணமாக எதிர்பார்க்கல, ஒரு சப்போர்ட்டோ எல்லாரும் ஒருத்தர் தோல் மேலே கை போட்டாவே போதும் சார். சும்மா ஆறுதல் கிடைச்சாவே பெரிய விஷயம். எனக்கு எதுவும் சொல்லி தெரியல. ஐடியா இல்லை. அந்த அம்மா ஒன்றும் தெரியல. அந்த அம்மா நேற்று அழுதுட்டுருக்கு. அவங்க சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன போய் நம்ம சொல்கிறது? நம்ம வேணும்னா நம்ம பண்ணுறதில்ல, இருந்தாலும் இதுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அதான் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணணும் சார் பண்ணணும் சார். அதுதான் வேறு நம்ம
அது இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு இல்லை. அந்த வீட்டுக்கு ஆக்சுவலி என்ன பண்ணணும், இதுக்கு மேலே அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க. அதிகபட்சம் 6 மாதம் இருந்தால் பெரிய விஷயம். யார் அவங்கள பார்ப்பாங்க? அவங்க சொந்த ஊர் என்ன ஊரோ அந்த போய் அவங்க கரெக்டாக இருந்தால் போதும். அந்த குழந்தைங்க 2 பேர் சந்தோஷமாக இருந்தால் சரி.